ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. அதாவது மறுபடியும் சேரன் அகாடமி பேஜ்ல ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இவரோட ப்ராடக்ட் தான் நான் சூஸ் பண்ணேன். ரீசன் என்னன்னா, மைக்ரோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பொருளை வாங்கி ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி பண்ணி பப்ளிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா மேம் இவங்க ரெண்டு பேருமே வந்து தே ஹேவ் இன்வெஸ்டட் இன் தியர் கம்பெனி. எஸ், டிவைன் ஃபுட்ஸ் ஓட ஃபவுண்டர் திரு கிரு ப்ரோவை தான் நம்ம இன்னைக்கு சேரன் டாக்ஸ்ல நம்ம வந்து பேச போறோம். ஸோ இவரோட வேல்யூஸ் என்ன, D2C பிராண்ட்ஸ் எப்படி எடுத்துட்டு போறாங்க, கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிரு ப்ரோ, வெல்கம் டு சேரன் டாக்ஸ். இது வந்து வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ பேக் ஆஃப்டர் அ லாங் டைம் அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு சேரன் டாக்ஸ் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? all good bro. சூப்பர். இந்த இன்டர்வியூல வந்து பாட்காஸ்ட்ல உங்க கூட என்ன விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நாங்க இங்க இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து பெருசா ஒரு ஃபண்டிங்க்கு போனீங்க அப்படிங்கிறது நாங்க வந்து பார்த்தோம். குறிப்பா விக்னேஷ் சிவன் சார் அண்ட் நயன்தாரா மேம் வந்து தே கேம் இன் டு கிரு ப்ரோ கூட உங்க கூட கொலாபரேட் பண்ணாங்க டிவைன் ஃபுட்ஸ்ல. ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். First of all, thanks for the invite. Anytime, we're always here. Meet பண்றது இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. இனிஷியலா நாம அது பண்ணிட்டு இருக்கும்போது இட்ஸ் a small startup operating from சேலம். உங்களுக்கு தெரியும், ஆத்தூர் அந்த ஸ்கேல்ல இருந்தது. இவங்க விக்னேஸ்வரன் நயன்தாரா மேம் வந்த உடனே அந்த ஸ்கேல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. என்னதான் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணாலும், ஸோ ஆன்லைனில் என்னதான் ஒரு D2C பிராண்டாக இருக்குது, ஆன்லைனில் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், புஷ் பண்ணுறனாலும் அந்த சர்க்கிள் இஸ் லிமிட்டட் தான். அது வி நீட் டு அக்செப்ட் இட். என்னதான் D2C பிராண்ட், இப்போ அவ்வளோ D2C பிராண்ட் வந்தாலும் ஒரு Tier 2 Tier 3க்கு போகும்போது அந்த பிராண்டை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுல அது வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலி. ஏன்னா இப்போது நாங்கள் இப்போ Tier 2 Tier 3 இப்போ நாங்கள் ரீட்டைல் ஸ்கேல் அப் பண்ணிகிட்டு இருக்கோம். Tier 2 Tier 3ல போய் சொல்லும்போது இது மாதிரி ஆன்லைன் பிராண்டுங்க, இந்த பிராண்ட் இது நேச்சுரலாக பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட்ஸை பற்றி என்ன தான் சொன்னாலும் ஓகேன்றாங்க. அப்புறம் இது அந்த நயன்தாரா பிராண்ட் தானே அப்படின்றாங்க. ஸோ அந்த கனெக்ட் இருக்கும்போது அங்கே பிளேஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50+ இருக்காங்க, ஒரு ரீட்டைல் ஓனர் இருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எண்ட் கன்சியூமருக்கு கன்வே பண்ணுறதா இருக்கும். That is very helpful actually. D2C food products or in the healthy brands la you are one of the early players. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே வந்துட்டீங்க. ஸோ அப்போ இருக்கிற D2Cக்கும் இப்போ இருக்கிற D2Cக்கும் ட்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. How do you see it? கன்சியூமர் பிஹேவியர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரோ ஆக்சுவலி. The first thing which I noticed is, நான் பிஃபோர் ஒரு புது D2C பிராண்டில் வந்து அவங்க வாங்க ரொம்ப தயங்குவாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வருமா, அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிடுச்சு. மைட் பி போஸ்ட் கோவிடாக இருக்கட்டும், அப்புறம் பேமெண்ட் கேட்வே சிஸ்டமாக இருக்கட்டும், ஒரு UPI பேமெண்ட் வந்து இப்போ நம்ம நார்மல் எல்லாமே பார்க்குறோம். நார்மலாக ஒரு ₹5 ₹10 கூட அந்த UPI பேமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அந்த கன்வர்ஷன் நடந்தது. ஸோ அது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் என்னென்னா, நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. சின்ன பிராண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அன்பிராண்டடாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டிலேருந்து பண்ணுறதா இருக்கட்டும், இந்த நம்பர் ஆஃப் ஆப்ஷன் அவங்களுக்கு அதிகமானதுனால இதில் வி நீட் டு ஸ்டாண்ட் அவுட் இன் சம் வே. ஸோ அதுதான் இப்போதைய சேலஞ்சிங். ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறதுல இங்கே வாட் டு யூ மீன் ப்ரோ? பை மார்க்கெட்டிங் ஆர் பை ப்ராடக்ட் பிளேஸ்மென்ட்? பை ப்ராடக்ட், ஆப்வியஸ்லி பை த ப்ராடக்ட் குவாலிட்டி, மார்க்கெட்டிங், எல்லா இதுலேயுமே வி நீட் டு த கன்வேயிங் டு த கஸ்டமர். என்ன இது ப்ராடக்ட் என்ன பண்ண போகுது, அதோட பெனிஃபிட் என்ன, இதில் எல்லாமே கன்வே பண்ணுற மெசேஜாக இருக்கட்டும். ஓவரால் ப்ராசஸே ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது புதுசாக. ஸோ ஹவுஸ் யுவர் R&D ப்ராசஸ்? உங்களுடைய R&Dயோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன? இனிஷியலாக பண்ணும்போது ப்ரோ, வென் வி டோன்ட் ஹாவ் அ கஸ்டமர் வி டிட் R&D இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு. பட் எங்களுக்கு இப்போ என்ன R&Dனா கஸ்டமர் தான். தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் ஃபீட்பேக். சின்ஸ் இட் இஸ் அ D2C பிராண்ட், அந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் த கஸ்டமர் அண்ட் அஸ் இஸ் வெரி ஈஸி. இப்போ ப்ராடக்ட் பிடிக்குதா, அவங்க டைரெக்டாகவே சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுறாங்க. பிடிக்கலையா, அதுவுமே தேர் வெரி ஓப்பன், இது பிடிக்கல அப்படின்றது. நீங்கள் எல்லா இமெயிலுமே பார்த்தீங்கன்னாலும் இப்போ எல்லாமே ஒரு ஆன்லைனில் இருக்காது. ஆமாம், ஒரு பேராஜ் இருக்கும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல, இதை ஏன் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. இந்த கம்யூனிகேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு MNCயோ ஒரு பெரிய பிராண்டுக்கும் அந்தளவு கம்யூனிகேஷன் நடக்குதான்னு. ஏன்னா தே வில் பி ஹேவிங் தேர் செட் ஆஃப் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் இருக்கும். இப்போ இதில் வந்து தே கேன் கம்யூனிகேட் டு மீ டைரக்ட்லி. ஸோ அதனால் இப்போ அவங்கள்ட்ட இப்போ நிறைய ப்ராடக்ட், இப்போ நம்ம ரீசெண்டாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் கூட இப்போ அவங்கள்ட்ட வி லான்ச் ஒரு லாஸ்ட் இயர் வி லான்ச் த ப்ராடக்ட் கால் நவலாக்னு ஒன்று பண்ணோம். அந்த ப்ராடக்ட் நவலாக்னா இட்ஸ் பேபி ஃபுட் ப்ராடக்ட். பேபி ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரியும், நார்மல் MNC பிராண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்சஸ் இது மாதிரி அடல்ட்ஸ்க்கு இருந்துச்சு. பட் கிட்ஸுக்கு அந்த ஒரு 6 months to 1 year 2 year கேட்டகரியில் பெருசாக எந்த ப்ராடக்ட்ஸுமே இல்லை. இருந்ததுனாலும் அன்பிராண்டடாக இருந்தது. இல்லை நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் எடுத்து கொடுக்குற மாதிரி எந்த பிராண்டுமே இல்லை. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் என்னென்னா இந்த கம்ப்ளீட் R&D சஜஷன் எல்லாமே கஸ்டமர்கிட்டருந்து வந்தது தான். கஸ்டமர் ஸ்டார்டட் பிங்கிங்கஸ் இது மாதிரி என் பேபிக்கு 8 months ஆகுது, இப்போ நான் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா. ஸோ இப்போ வரும்போது எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்பேஸே ஓப்பன் ஸ்பேஸே தெரியுது. ஓகே, அங்கே ஒரு பெரிய ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது, கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த ப்ராடக்ட். அப்போ தான் நான் லான்ச் பண்ணேன். அது வந்து எங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் ஹிட். லான்ச் பண்ணி ஒரு 2-3 days அவுட் ஆஃப் ஸ்டாக், திருப்பி லான்ச் பண்ணி அடுத்த 1 week. ஸோ இது மாதிரி வரும்போது when we get it from the customer இல்லை, இட்ஸ் மேக்கிங் த ப்ராசஸ் வெரி சிம்பிள். இப்போ இந்த நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஆர் நெகட்டிவ் ரிவ்யூஸ்? ஏன்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்குங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம், கண்டிப்பாக வேணும் க்ரோத்துக்காக. ஸோ ஹவு டு யூ ரெஸ்பான்ஸ் அண்ட் வாட் இஸ் யுவர், ஹவு டு யூ see it, brother? As I said, D2C is very open. Anyone can come pinch in, like punch on your face in LinkedIn இல்லை இன்ஸ்டா, இதில் வேணாம். இப்போ இதில் என்னென்னா இன்னொன்று, we have the customer data எல்லாமும். ஸோ we can directly communicate with them. என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம். இதில் வந்து இது வந்து மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லணுன்னா, இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த பாம் சுகர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாம் சுகரே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சீசன் டேஸ்ட் மாறும். ஓ அப்படியா? ஆமாம். இப்போ நார்மல் ஒயிட் சுகர் மாதிரி, ஏன்னா நார்மல் ஒயிட் சுகர் இந்த ப்ராசஸ் சுகர் மாதிரி அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த MNC ப்ராடக்ட் எது நீங்கள் ஷெல்ஃபில் FMCG ப்ராடக்ட் எடுத்தாலும் அது ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாம் சுகர் சிலதாட்டி வந்து ஃபுல்லாக இதுவாகாது, மிக்ஸ் ஆகாது, ஃபுல்லாகவே சேச்சுரேட் ஆகாது. சில டைம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் மாறும். இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ப்ராடக்ட் குவாலிட்டியோ இல்லையோ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இப்போ இது வரும்போது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகும்னு வச்சுக்கோங்க. இது சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எங்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சன் ஹஸ் ஆர்டர் லைக் 45-47 டைம்ஸ் ஆர்டர் பண்ணவங்களாம் இருக்காங்க ரெகுலராக. ஸோ இப்படி கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெய்லி ஃபுட் ஹேபிட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும், ஏன் இப்போ இது மாறிடுச்சு, இது பெரிய செலிபிரிட்டிலாம் வந்தோன்னே உங்கள் குவாலிட்டி போயிடுச்சா, இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இப்போ இதுன்னும் போது இப்போ அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வி நீட் டு கம்யூனிகேட், இதுதாங்க ப்ராசஸ். இப்போ ஹனியே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஹனியும் அதே ஹனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மல்டிஃப்ளோரல் ஹனி இருக்குது அப்படின்னா, மல்டிஃப்ளோரல் ஹனியே சீசன் வின்டர் சீசனில் எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், இல்லை டேஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் சம்மர் சீசனில் எடுக்கும்போது ஹனியோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர், கன்சிஸ்டன்சி எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இது என்னன்னா, இப்போ ப்ராடக்ட் போகும்போது இப்போ ஆல்ரெடி அது யூஸ் பண்ணிவிட்டு இது புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஷாக் ஆயிரும், இல்லை இது கைண்ட் ஆஃப் அடல்ட்ரேட்டட். ஸோ வி நீட் டு கம்யூனிகேட் வித் தெம் சேயிங் இதுதாங்க ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ அதுதான் நாங்கள் திருப்பி பண்ணி. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா, ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக்கு, பட் ஹவு டிட் யூ கன்ஸ்ட்ரக்டிவ்லி யூஸ் இட் அப்படிங்கிற மாதிரி? இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ரைட். என்னன்னா இது மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸில் தான் நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த பாம் சுகர் எக்ஸாம்பிளில் தான் அந்த கிட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 years யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு குடிச்சிட்டு இருக்காங்க, பிடிச்சோன்னா ஷி வாஸ் நாட் ஹாப்பி. ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க ப்ராடக்ட்டு, எனக்கு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ டேஸ்ட் மாறுது, கலர் வர மாட்டேங்குது, ஃப்ளேவர் வர மாட்டேங்குது. ஸோ இது மாதிரி நிறைய வந்துருக்கு ப்ரோ. ஆக்சுவலி இப்போது ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து கார்பரேட் ஃபுட் கம்பெனிஸ் வந்து இந்த கலர், இந்த டெக்ஸ்டர், இது இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அதை பிரேக் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃபார் ரீஜனல் தேசி பிராண்ட்ஸ் லைக் யூ? இது வெரி ஹார்ட் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ரோஸ் மில்க்னா உங்களுக்கு அந்த கலர் செட் ஆகிருக்கும். ஆமாம், ஃபுல்லாக அந்த மைங்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பாதாம் மில்க்னா அது பாதாம் அந்த எல்லோ கலர் தான் இது. இப்போ நம்ம அதை பிரேக் பண்ணி ஒன்று சொல்லும்போது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அக்செப்ட் பண்ணாலும் அது அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி இருக்காது. இப்போ அதுதான் இப்போ எங்களோட அப்பார்ட் ஃப்ரம் த மார்க்கெட்டிங் பார்ட், இப்போ மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டிங் வந்து இது கைண்ட் ஆஃப் எஜுகேட்டிவ் பார்ட் ஆகிடுச்சு. பாதாமுக்கும் எல்லோ கலருக்கும் சம்மந்தம் கிடையாது. இது நாம் திருப்பி இது கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுறது இது ஃபஸ்ட் டைம் சொன்னால், ஏன்னா அதையே பார்த்து இது பண்ணதுனால மைட் பி நானும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இல்லைன்னா மைட் பி எனக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அதையே அவங்க சொல்லி கம்யூனிகேட் பண்ணனா நம்ம திருப்பி அதை ரிப்பீட்டேட்டிவாக சொல்லும்போது அப்போ தான் அவங்களுக்கு ரீச் ஆகுது. இதுதான் அப்படிங்கிறது இதுதான் ரைட். இப்போ உங்கள் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப வெரி ஃபியூவாக இருந்தீங்க. இப்போது உங்களுடைய ப்ராடக்ட்ஸே இமிட்டேட் பண்ணுற மாதிரி நிறைய சப் பிராண்ட்ஸு, சப் பிராண்ட்ஸு, என்ட்ரி லெவல் பிராண்ட்ஸு, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வராங்க. அவங்க
அப்பட்டமா காப்பி அடிக்கிறாங்க. இதுக்கு நம்ம வந்து பிசினஸ் வேர்ல்ட்ல வி கால் இட் அஸ் காப்பி கேட் பிராண்ட்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? காப்பி கேட் பிராண்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஹவு டு யூ ஹேண்டில் காப்பி கேட் பிராண்ட்ஸ்? இனிஷியல் திங் வாஸ் வி ஆர் நாட் ஹாப்பி ப்ரோ, டு பி ஹானஸ்ட். ஏன்னா when we launched the product, for example many products இப்போ ABC அது மாதிரி இருக்குன்னா we launched it around like 2011 2021 actually 2021 22 அந்த டைமில் பண்ணோம். இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்போ அந்த டைமில் யாருமே இல்லை. இப்போ நிறைய பேர் வரும்போது ஆப்வியஸ்லி தே கேன் டூ, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் தான், யார் வேணால் பண்ணலாம், இட்ஸ் நாட் அ மோனோபோலி திங். பட் அட் த சேம் டைம் எக்ஸாக்டாக அப்படியே அடிக்கிறது இருக்குல்ல, லைக் ஒரு ஆடாக இருக்கட்டும் இல்லை ப்ராடக்ட் லேபிளிங்காக இருக்கட்டும், எல்லாமே இது ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த டைமில் வந்து வி டென்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் லீகல் டீம் மாதிரி இல்லை முன்னே. அதனால் இது இப்போ ஓகே பிராண்ட் நேமை காப்பிரைட் பண்ணலாம், ட்ரேட்மார்க் பண்ணலாம், டிசைனு இதெல்லாம் பண்ணணுமான்னு கூட இப்போ எங்களுக்கு தெரியாது. இப்போ வி ஆர் டூயிங் இட். பட் அந்த டைமில் எனக்கு தெரியும். இப்போ நிறைய பிராண்ட்ஸ் அது மாதிரி பண்ணும்போது இனிஷியலி என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ என்ன எங்களுக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, இட்ஸ் இன்க்ரீஸிங் த மார்க்கெட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவர் மில்கி மிஸ் சதீஷ் சார் சொன்ன இஸ் ஒன் ஆஃப் மை மென்டர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது இதே தான். நாங்கள் மட்டும் பன்னீர் விஆர் ஏர்லி அடாப்டர்ஸ் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நிறைய ஏர்லி அடாப்டர்ஸ் வந்தாங்க, இந்த மார்க்கெட் சைஸ் வாஸ் தேர். பட் எங்களுக்கு எப்போ அடுத்த சைஸ் க்ரோ ஆச்சுன்னா மல்டிபிள் பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டு பன்னீர் சொல்லும்போது தான் அதோட பன்னீரோட பெனிஃபிட் சொல்லும்போது பண்ணுவேன் எங்களோட மார்க்கெட் சைஸ் க்ரோ ஆச்சு. அப்படி இல்லைன்னா இந்த சைஸ் க்ரோ ஆகிருக்க மாட்டோன்னாரு. ஸோ வி ஆர் டேக்கிங் இட் இன் அ பாசிட்டிவ் வே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ, இப்போ நீங்கள் மல்டிபிள் பிராண்ட்ஸ் வந்தாலும் அன்பிராண்டடு இல்லை பேக்கெட்டில் வருது, இல்லை சீப் குவாலிட்டி சீப் ப்ரைஸில் வராங்க, அப்படியே குவாலிட்டி இதில் ஒன்று. இப்போ பாம் சுகர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு யூ கேன் கெட் அ பாம் சுகர் ஃபார் 400 rupees per kg அப் டு 800 rupees per kg. ஸோ இதிலே டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்போ அதில் சீப் குவாலிட்டி போட்டு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ பார்த்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் முன்னே இருக்க கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பார்க்குறாங்கன்னா போய் வாங்குவாங்க. பட் இப்போ இருக்க எல்லாம் மில்லேனியல் மாம்ஸ், இப்போ இருக்க நியூ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பார்க்குறாங்கன்னா போய் சர்ச் பண்ணுறாங்க, கஸ்டமர் ரிவ்யூஸ் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பார்க்கும்போது சம் அன்பிராண்டட் ஒரு 10-20 ரிவ்யூஸ் இருக்குது, இதில் ஒரு 200-300 ரிவ்யூஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி அதில் இருக்குது. அதே ஒரு மார்க்கெட்டிங், அதுவே எங்களுக்கு இப்போ அதனால் எங்களுக்கு மார்க்கெட்டிங் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி நார்மலாக இப்போ ஆட்ஸ்லாம் ரன் பண்ணாமலே எங்களுக்கு மார்க்கெட் சைஸ் தானாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த காப்பி கேட் ப்ராடக்ட்ஸ். பட் இது வந்து உங்களுக்கு பெருசாக ஏதோ எந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் ஒரு கிரியேட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி காப்பி கேட் பிராண்ட்ஸ்? அந்த ப்ராடக்ட்டில் ஒரு மைட் பி இப்போ ஓரளவு யாராவது இப்போ ஒரு காப்பி கேட் வந்து ரொம்ப சீப் குவாலிட்டியில் போகும்போது அந்த ப்ராடக்டோட இமேஜை இது பண்ணலாம் ப்ரோ, ட்ரிகர் பண்ணலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் ஐ வாண்ட் டு செல் அ நியூ ப்ராடக்ட், இப்போ அந்த ப்ராடக்ட் நான் போய் செல் பண்ணணுன்னா இந்த ப்ராடக்ட்டில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லது, இதை வாங்குங்க, இதுதான் ஆப்வியஸ்லி இந்த மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனு. பட் இதில் என்னென்னா இப்போ எல்லாமே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட்டை கன்வே பண்ணிடுறாங்க, இதெல்லாம் நல்லதுன்றது வரைக்கும் அவங்க கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த பார்ட் தான் எங்களுக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்கிங் த ப்ராசஸ் ஈஸியர். இப்போ நாங்கள் ரீட்டைல் போகிறோம், ரீட்டைல் ஷெல்ஃபில் வச்சுட்டு இருக்கும்போது கூட ஃபஸ்ட்டு நாங்கள் போய் சொல்லுவோம் இப்போ டர்மரிக் லாட்டேனா இல்லை மஞ்சள் இருக்குது, பெப்பர் இருக்குது, கோல்டுக்கு காஃபுக்கு நல்லது. இப்போ ஆல்ரெடி இந்த காப்பி கேட் ப்ராடக்ட்லாம் இப்போ மார்க்கெட்டில் நிறைய இடத்துல பார்க்குறதுனால இப்போ போகும்போது அது எங்களுக்கு இன்னும் இதுவாக இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணப்போ உங்கள் ப்ராடக்ட் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணேன். அண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷமாவே வந்து உங்களுடைய அந்த வீடியோ, உங்களுக்கு நான் பண்ண வீடியோ வந்து பிண்டிலே இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில். ஐ நெவர் ஃபர்கெட் இட். எனக்கு உங்கள் பிராண்டை பற்றி ஸ்டடி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து மைக்ரோ ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நாங்கள் வாங்குகிறோம் பொருட்களை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் ஹவு இஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஃபார்மர்ஸ்? அவங்க எப்படி இன்னும் நிறைய பேர் வராங்களா, இல்லை அந்த மைக்ரோ ஃபார்மருக்கு உண்டான அந்த ஒரு மார்க்கெட், அந்த ஒரு ஷேருங்கிறது எப்படி கிருப்ரோ இருக்கு? என்னன்னா இப்போ அவங்களே தே ஸ்டார்டட் வித் த ஸ்மால், அவங்களுக்கு இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த ஹோல் ஐடியா என்னன்னா, இப்போ நார்மல் இப்போ எம்என்சிலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு, ப்ராடக்ட் குவாலிட்டியில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தேவைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் ஒரு மந்த்துக்கு ஒரு 1 டன் தேவை அப்படின்னா நார்மலாக ஜென்ரலாக பண்ணும்போது விச் மேக்ஸ் சென்ஸ், நீங்கள் ஃபினான்ஷியலாக நம்பர் வைஸில் மேக்ஸ் சென்ஸ் என்னென்னா அந்த 1 டன் பண்ணிவிட்டு அந்த 1 மந்த் பண்ணுறது. ஏன்னா அந்த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் 6 months அப்படின்னும் போது அந்த 1 மந்த்துக்கு தேவையானதை பண்ணிட்டு பண்ணுறது தான் ஜென்யூன் இது. ஓகே. ஆனால் நாங்கள் இன்னுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அந்த 1 week 2 weeksக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராசஸ். ஸோ அந்த 1 week 2 week உள்ள ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணி அந்த சின்ன ஸ்கேலில் வாங்கிட்டு சின்னதாக பண்ணிவிட்டு அந்த சின்ன பேட்ச் பண்ணும்போது அது கைண்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் தான். பட் ஆனால் கஸ்டமருக்கு லாங் டேர்மில் அது தெரியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கஸ்டமர்கிட்ட போயிட்டு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போது அது தெரியும், அந்த ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த இதுதான் நாங்கள் இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்மால் பேட்சஸ் ஃப்ரம் ஸ்மால் மீடியம் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சராக இருக்கட்டும், அப்படியே அதே ஸ்கேலில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுடைய க்ரோத்தை நான் ஒரு 3 இயர்ஸை ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கும்போது யுவர் க்ரோத் இஸ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட் அண்ட் எங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்கள் ஒரு வெல்விஷராக ஒரு ஃப்ரெண்டை நம்ம பார்க்கும்போது we are seeing you going places. So as a CEO, as a founder of an organization, உங்கள் ஒரு நாளை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க? ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து they do மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐ நோ யூ ஆர் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ ஹவு இஸ் யுவர் அ டே லைக்? நீங்கள் சொன்னீங்களா ப்ரோ, சைஸ் ஹேஸ் க்ரோன் எல்லாமே. நான் ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்லணும்னா ஒரு விசி சொன்னது தான். இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்மால் ஒரு டீம் சைஸாக இருக்கட்டும், ஆப்வியஸ்லி யூ வில் பி த ஃபவுண்டர், நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸ்மால் டீம் பண்ணும்போது இட்ஸ் லைக் சிம்பிள் அனாலஜி இஸ் டிரைவிங் எ 2-வீலர் மாதிரி. போகும்போது ஜாலியாக போகலாம், பிடிக்கலையா சைடில் நிறுத்தி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம், லெஃப்ட் எடுக்கலாமா ரைட் எடுக்கலாமா எடுக்கலாம். ஒரு ஃபுல் ஸ்பீடில் இது உங்களுக்கு தோணுதா போகலான்ட்டு ஃபுல் ஸ்பீடில் போகலாம். பட் த டீம் க்ரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் லைக் டிரைவிங் எ பஸ் மாதிரி. ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஹேவ் த இன்வெஸ்டர், யூ ஹேவ் த கஸ்டமர்ஸ் அவ்வளோ பேர். ஏன்னா இது 3-4 ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் தாண்டிட்டோம். ஸோ 5 இயர்ஸ்னும் போது அதுக்குரிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakh கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க இப்போது. ஸோ அந்த 3 lakhs கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் ஒப்பீனியன். ப்ராடக்ட் பிடிச்சி ரெகுலராக இதில் வந்து ஒரு சூப்பர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ரெகுலராக வாங்குறவங்க இருப்பாங்க, எங்கள் பிராண்டை அவங்களே ப்ரொமோட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதில் அன்ஹாப்பி பர்சன்டேஜ் கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாம் இருப்பாங்க, டீம் இருப்பாங்க. இதில் டீம் எல்லாமே நான் சொல்லணுன்னா ப்ரோ, இட்ஸ் லைக் டு பி ஹானஸ்ட் என்னன்னா, இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் எங்கள் டீம் பிளேயர்ஸ் எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க வேற எங்கேயாவது போனாங்கன்னா இதை விட ஆல்மோஸ்ட் ஒரு 2x வாங்குவாங்க. ஓஹோ. சேலரி வைஸாக இருக்கட்டும், எல்லா வைஸும். பட் இன்னுமே அவங்க வந்து தே பிலீவ் த ஹோல் பிராண்ட், த வே வி ஹவ் க்ரோன், அந்த இதுவாக இருக்கட்டும். அப்புறம் த ஃப்ரீடம் டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் அவங்க டெசிஷன் எடுக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் லைன் கமாண்டர்ஸ், அந்த தே ஹாவ் தேர் ஓனர்ஷிப். அது வந்து இது நம்ம பெருசாக அது கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்குள்ளே வர்றது தான் அது. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் டிரைவிங் த பஸ். நம்ம பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. வி நீட் டு மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி அட் த சேம் டைம். பஸ்ஸும் ரைட் டைரக்ஷனில் போகணும், நினச்சும் போது ரைட்டு லெஃப்ட் எடுக்க முடியாது. ஸோ அந்த இது இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் வாட் இஸ் யுவர் ஃபார்முலா ஆஃப் ஒர்க் லைஃப் பேலன்சிங்? ஏன்னா நம்ம வந்து அட் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஃபேமிலி ஆர் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டை கண்டுக்காமல் விட்டுறோம். we are so focused in our works that we forget this process also. அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸும் வருது, இஷ்யூஸும் வருது. வாட் இஸ் யுவர் மந்த்ரா ஆஃப் ஒர்க் லைஃப் பேலன்சிங்? ஈவன் ஐ எம் ட்ரைங் டு கோப் அப் வித் தட் ஒர்க் லைஃப். ஈவன் ஐ எம் ட்ரைங் டு கோப் அப் வித் ஒர்க். பட் என்னன்னா, இது வந்து த ஒன் குட் திங் அபவுட் த ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் வி ஹேவ் அவர் ஓன் டைம். அது வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி தான். ஓன் பாஸ்ன்றதை விட டைம் பாஸ் கூட பெரிய வருது. டைம்ன்றதே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஓகே இந்த மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம், இது ப்ரையாரிட்டி மீட்டிங், நம்ம இன்னைக்கு காலையில் மைட் பி ஏர்லியாக வச்சுக்கலாம். அந்த நம்ம கிட்ட இருக்கிறதுனால அட்லீஸ்ட் இட்ஸ் மச் பெட்டர். அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கு. லைக் ஈவினிங் ஓகே இந்த டைம் சண்டேவா, இட்ஸ் லைக் கம்ப்ளீட் 0, என்ன வேணால் நடக்கட்டும், அது ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும். அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இட்ஸ் மச் ஈஸியர். இப்போ ரீசெண்டாக உங்களுடைய ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நான் ப்ரமோட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் தே ஹவ் பீன் யூஸிங் யுவர் ப்ராடக்ட் வெரி ரெடிமேட்லி, எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸுக்கு எல்லாமே வந்து மை 6 month பாப்பாவுக்கு வந்து சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தே ஸ்டார்டட் வித் யார் டிவைன் ஃபுட்ஸ் தான். அதில் வந்து நான் சொல்லணுன்ட்டு இல்லை, அவங்க ஆர்டர் பண்ணி அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதோட எஃபெக்ட்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. மாப்பிள்ளை மிக்ஸ். எப்படி எனக்கு என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பற்றி இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க. அதுவும் வந்து அதில் ஒரு 3 இல்லை, இது வந்து நான் இதுக்கு ப்ரோமோ பண்ணியிருக்கேங்கிறதுக்கு காரணமே வந்து என்னென்னா, எனக்கு அந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை ரொம்ப, பிகாஸ் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் யூ.
யோர் பிராண்ட் இட்ஸ் கம்மிங் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் குவாலிட்டியில் இதே பண்ண மாட்டீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் மாப்பிள்ளை பிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மாப்பிள்ளையின் சீக்ரெட் என்ன, அது 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 வர்றதுக்கான வாய்ப்புகள். சரிப்பா அடுத்த ஒரு மாப்பிள்ளை ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருக்கும் இல்லையா? ஏபிசி எல்லாம் போச்சுப்பா, போகுது, நல்லா போகுது, இது பண்ணலாம் அது பண்ணலாம், சரி மாப்பிள்ளைக்கு ஒரு தட்டி விடு அப்படிங்கிற மாதிரி. வாட் வாஸ் ஐடியா ப்ரோ? இதுவும் அதே மாதிரி தான். கஸ்டமர்கிட்ட இருந்து பல ரெக்குயர்மெண்ட் வந்தது தான். அவங்க கஸ்டமர் ஏதாவது மெசேஜ் அனுப்பும்போது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு ஏதாவது கைண்ட் ஆஃப் இன்டெரக்டாக வி நீட் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாமினா பூஸ்டர். தட் இஸ் இது என்னது ஒரு நாட் ஸ்போக்கன் மச் பட் தேர் இஸ் அ ஒயிட் ஸ்பேஸ், ஒரு ஸ்டிக்மெண்டைஸ்டான இது ஓப்பன் ஸ்பேஸ். பட் ஆனால் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் மதுரையில் போகும்போது தான் வி ட்ரைடு திஸ். அந்த இடத்துல ஒரு மாப்பிள்ளை மிக்ஸ்ன்ட்டு ப்ராடக்ட் ஊத்துனாரு மதுரையில். அது எனக்கு பேர் தெரியல ப்ரோ, ஆனால் பேரே அது மாப்பிள்ளை ஜூஸ் தான். மாப்பிள்ளை ஜூஸ் தான் அது. அது தேவ் ஜூஸஸ் எல்லாமே. பட் இதுதான் அவங்களோட ப்ரைம். இது போட்டாங்க, நட்ஸ் போட்டாங்க, நட்ஸு டாப்பிங் மாதிரி நட்ஸு வித் சப்போட்டா இது எல்லாமே போட்டு பக்காவா இட்ஸ் ப்ரீமியம் ஹை ப்ரீமியம் நட்ஸ். இது குடிச்சோம். ஓகே இது என்ன மாப்பிள்ளை மிக்ஸும் போது அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. மதுரையில் நீங்கள் அழகா ஒரு ஃபுட்டுக்கு போனாலும் ஒரு ஃபுட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. அதனால தான் நமக்கு அந்த கனெக்டுமே இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ அப்போதான் இது தோணுச்சு. ஸோ அந்த கான்செப்ட்ல பண்ணதான். பட் என்னன்னா இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு பவுடர் ஃபார்மேட். வி நீட் டு ஹேவ் லைக் நட்ஸ் இது எல்லாமே எப்படி அதை ஃபார்மலைஸ் பண்ணி ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர்றதான் இதில் சேலஞ்சிங் பார்ட்டாகவே இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டு பி ஆனஸ்ட் ப்ரோ, இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே இட்ஸ் லைக் ஆப்வியஸ்லி வி நீட் ரெவன்யூ, வி நீட் டு ஃபண்ட் த டீம், வி நீட் டு ஸ்கேல் அப், அதெல்லாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு இனிஷியல் ஒரு கான்செப்டுவலைஸ் பண்ணுறதுல இருந்துட்டு ஒரு லான்ச் பண்ணுறதுலேருந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து ஒரு 5 to 6 months ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. We need to enjoy that 5 to 6 months process. ரிசல்ட் என்னன்னு தெரியாம அந்த ப்ராசஸ் என்ஜாய். கரெக்ட். இதுல வந்து சில ப்ராடக்ட் வந்து ஓகே இது போட்டா ஒர்க் ஆகும். இப்போ இந்த பிராண்ட் ஒரு பெரிய பிராண்டு நார்த்ல பண்ணிட்டு இருக்காங்க, இது போட்டா ஒர்க் ஆகும், அதை எடுத்து பண்றது வந்து மச் ஈஸியர் வே. எல்லாமே சவுத்தில் இல்லை, இந்த பிராண்ட் நார்த்தில் இருக்குது, அதை எடுத்து பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அது பெரிய இது கிடையாது ஆக்சுவலி. இப்போ நம்ம 6 months பண்ணுறோம், ஒரு டீம் பண்ணுறோம். இப்போ இது பண்ணதுலேருந்து நம்ம ப்ராடக்ட் இது கான்செப்ட் ஆரம்பிச்சதுலேருந்து டிசைன்லேருந்து எல்லாமே டீம்லேருந்து எல்லாமே எடுத்துவாரு. ஆட் ஷூட் பண்ணுறதுலேருந்து. ஸோ இது எல்லாமே ஒரு 6 months போனதே தெரியல எங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஆனால் அதே மாதிரி எங்களுக்கு என்னென்னா லான்ச் பண்ணி கரெக்டாக இது ஒரு செகண்ட் டைம் கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஸ்டாக். கல்யாண சீசன் போயிட்டு இருக்கு. ஓ ஓகே ஓகே ப்ரோ, அது வேற இருக்கு. ஆமாவா, அது யூ லான்ச்ட் இன் தி ரைட் டைம். இது அன்கால்குலேட்டடா நீங்க. ஆமா ஆமா ப்ரோ, அத கல்யாண சீசன் போயிட்டு இருக்குது இப்போ. அதனால எஸ்இஓ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ரியலி இட்ஸ் ஜஸ்ட் a மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். அன்எக்ஸ்பெக்டட் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்ற மாதிரி தான். பட் ஆடி மாசத்துக்குள்ள எல்லாம் சேல் பண்ணிருக்கோம். ப்ராடக்ட்கான அந்த ஒரு இது வர்த்து இருக்கு. அதே மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்கெல்லாம் குரூப்பாக ட்ரை பண்ணி பார்த்தோம். நட்ஸ் மேல தூவி அப்படி அடிக்கும் போது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அது கூட நீங்க டாப்பிங்க்கு வந்து முருங்கா ஹனி போட்டீங்க. எப்படி அந்த இடத்துல அதை கொண்டு இல்ல எப்படி யோசிச்சீங்க நீங்க? இல்ல ப்ரோ, ஹோல் ஐடியா அதுதான். ஸோ முருங்கா ஹனி கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் we were making it in a very small. ஆமா பார்த்தா ரொம்ப ஸ்மால். you sources from that also from micro farmers. முருங்கா ஹனின்றது எப்படி சோர்ஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரோ, இப்போ முருங்கா ஃபார்ம் இருக்குல்ல, இப்போ பி பாக்ஸ் எப்படி இது பண்ணுவாங்க அதில் ஹனி பி பாக்ஸ் வந்துட்டு அந்தந்த இடத்துல வச்சு அதில் இருந்தால் கலெக்ட் பண்ணுறது தான் ஃபார்ம் ஹனி. இப்போ இந்த ஹனி பி பாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்துட்டு முருங்கா ஃபார்மில் வந்துட்டு அந்த ஹனி பி வச்சுருவாங்க. ஹனி பி என்ன பண்ணுவாங்க, முருங்காலேருந்து எடுக்கிற அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து லீஃப்லேருந்து எடுக்கிறது தான் அந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுக்கும்போது தட் இஸ் முருங்கா ஹனி. இட்ஸ் நாட் அ இன்ஃபியூஸ்டு ஹனி. அதான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ அதனால முருங்கா ஃப்ளேவர் இன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது, அந்த முருங்கா ஃபார்ம்லேருந்து எடுக்கிறது. நைஸ் நைஸ். அண்ட் உங்களோட வாட் இஸ் டிவைன் ஃபுட்ஸ் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ப்ரோ ப்ராடக்ட் வைஸில் சொல்லணும்னா டு பி ஹானஸ்ட் இன்னும் எதுவும் இது பண்ணல. இப்போ எல்லாமே இதே மாதிரி தான். சம்திங் விச் நீட்ஸ் டு எக்ஸைட்ஸ் யூ. நெக்ஸ்ட்டு ஒரு 3 months இல்லை அட்லீஸ்ட் 6 monthsக்கு நம்மளை எக்ஸைட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் என்டர் ஆகிறோம். ஏன்னா இது வரைக்குமே அந்த டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இயர்லி டைமில் நாங்கள் வரும்போது இப்போ இருக்க பிராண்ட்ஸ் எல்லாமே தே ஹேவ் ஆல்மோஸ்ட் ஒரு 200-250 ப்ராடக்ட்ஸ். அட்லீஸ்ட் மினிமல் பார்த்தா கூட ஒரு 150 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் இன்னுமே 35 ப்ராடக்ட் அந்த ஸ்கேலில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராடக்ட் வைஸில். த ரீசன் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெசிஃபிக். ஏன்னா இது
5-6 மந்த்ஸ் எடுத்துக்கணும். அந்த கியூரியாசிட்டியோட பண்ணும். இட் ஷுட் ஹேவ் இட்ஸ் ஓன் பெனிஃபிட். அந்த ஸ்கேலில் தான் பண்ணிருக்கோம். அதனால் இன்னும் ப்ராடக்ட்ஸ் வைஸில் எதுவும் இது பண்ணல ப்ரோ. பட் ஆனால் என்னென்னா வி ஆர் எக்ஸ்பேண்டிங் இட் டு டிஃப்ரெண்ட் ரீஜன். ஒரு ரீட்டெயிலாக இருக்கட்டும். இப்போ யூகேல லான்ச் பண்ணுறோம். யூகேல வந்துட்டு வி ஆர் லான்ச்சிங் இட் இன் அவர் ஓன் சைட் thedivinefoods.co.uk அப்படின்னு சொல்லி. அங்கே நாங்கள் இப்போ சாம்பிளிங் டெஸ்டிமோனியல் எல்லாம் கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். த ரெஸ்பான்ஸ் இஸ் குட். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நினச்சிட்டு போனது என்னென்னா யூகேல வந்துட்டு இப்போ ஒரு கோல்டன் மில்க் இது மாதிரி இருக்க ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. பட் என்னென்னா அங்கே பருத்திப்பால் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. பருத்திப்பால் இட்ஸ் வெரி குட். இட்ஸ் லைக் ஸோ திஸ் இஸ் வாட் ஐ சே, லைக் த மோர் வி கோ ரீஜனல். இப்போ நாம இங்கே இருந்துட்டு ஏதாவது ஒரு சைனீஸ் டிஷ்ஷை வந்து சூப்பர், நம்ம டிராகன் சிக்கனை வந்து டிராகன் சிக்கன் வந்து சூப்பர் இருக்கும். ஆப்வியஸாக இப்போ நீங்கள் அது தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டானா ஆப்வியஸாக இல்லை. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஃப்ரம் இண்டோ சைனீஸாக இருக்கட்டும் இல்லை சைனீஸாக இருக்கட்டும். அது மாதிரி இப்போ அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த நேட்டிவ் திஸ் இஸ் ஃப்ரம் அ ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ப்ராடக்ட்னும் போது அந்த கனெக்ட் இட்ஸ் ஹேப்பனிங். தட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. அது அவங்க லைக் பண்ணுறாங்க. ஆமாம், ரைட். ஏன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்ல வரோன்னா ப்ரோ, அதை நம்ம ஒரு வெஸ்டர்னைஸ்டு பண்ணி இது மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க தேவையில்ல. லைக் இது ஒரு மில்க் ஷேக்கோ இல்லை அது மாதிரி பண்ணி கொடுக்க தேவையில்ல. பருத்திப்பாலாவே எடுத்துக்கிறாங்க. அதுக்குரிய செக்மெண்ட் இருக்காங்க. தே வாண்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். பட் அதுக்கான அவேர்னஸ் நீங்கள் எப்படி எஜுகேட் பண்ணி செல் பண்ணுற மாதிரி இருக்கா அந்த மாதிரியான ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில்? இல்லை அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்காங்களா? ஓகே, இல்லை அங்கே இப்போ எஜுகேட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பருத்திப்பால்னும் போது அது வந்து நம்ம எஜுகேட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று அவங்க பார்த்தோன்னே ப்ராடக்ட் ஸ்கேன் பண்ணி ஒரு டைப் பண்ணாலே ஃபுல் ஹிஸ்ட்ரியே வந்துடுது. இல்லை படிச்சிடறாங்க ப்ரோ. இப்போது D2C அப்படிங்கிறது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. வாட் இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் D2C? 2 கேள்வி. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் D2C அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸார்பினன்ட்லி ஜாஸ்தி. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன விஷயங்கள் இப்போது நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆர் அந்த சைடில் எப்படி நீங்கள் விளையாடுறீங்க ஒரு புது கஸ்டமரை உள்ளே கொண்டு வரதில்ல? ஆர் அந்த ப்ராசஸ் ஹவு இஸ் இட் கோயிங் ஃபார் யூ? இன் கேஸ் ஆஃப் கஸ்டமர் அக்வசிஷன் வந்து எவ்ரி 6 months இட் இஸ் சேஞ்சிங் ப்ரோ. நான் ரீசெண்டாக ஒரு கிஷோர் பியானி பிக் பஜார் அப்போ சொல்லியிருந்தார். ஒரு இன்டர்வியூவில் தான், பாட்காஸ்ட்டில் தான் சொல்லியிருந்தார். ஒரு சிங்கிள் பேஜ், ஒரு ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ப்ரீமியம் நியூஸ் பேப்பரில் நாங்கள் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோன்னா அடுத்த 1 வீக்குக்கு ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சூப்பர் மார்க்கெட் பிக் பஜார் ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாரு. தட் இஸ் நாட் ஹேப்பனிங் நோ. ஸோ அதுவே அப்சல்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதயம் நல்ல அண்ணாச்சியும் சொல்லியிருந்தார், நாங்கள் டிவியில் வந்து ஆடு போட்டோன்னா எங்களுக்கு அவ்வளோ சேல் ஆகும். ஏன்னா அப்போ அந்த டைமில் ரிமோட் கிடையாது. டிவியில் பார்த்தாங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஆடை பார்த்து தான் ஆகணும், பிடிக்கலையோ. எங்களுக்கு ஒரு 8-9 months முன்னாடி அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிறது பீப்புள் அவ்வளோ கனெக்ட் இருந்தது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாங்கன்னா அந்த கனெக்ட் இருந்தது, போய் வாங்கினாங்க. பட் அதுவுமே இப்போ அப்சல்யூட் ஆகிடுச்சு. ஸோ இது எவ்ரி 6 months இட் இஸ் சேஞ்சிங். இது நாங்கள் புதுசாக இப்போதைக்கு போகிற ட்ரெண்டுக்கு கான்டென்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு அந்த இதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி 6 months இட் இஸ் சேஞ்சிங். அதுதான் இப்போ ஒரு பெரிய லேர்னிங் ஃபேஸாக இருக்குது. கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் எப்படி கம்மி பண்ணுறது தான். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஆஃப் D2C நீங்கள் எது சொல்வீங்க? குயிக் காமர்ஸ், நோ டவுட். ஓகே, அது வந்து ஒரு டைஅப் மாதிரியான ப்ராசஸில் தான் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை ஆஸ் அ பிராண்ட் நீங்களே குயிக் காமர்ஸ்குள்ளே குதிக்கணும் ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கா ப்ரோ? எண்ட் ஆஃப் த டே அது மாதிரி பண்ணால் தான் ப்ரோ ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க எல்லா நியூ ஏஜ் பிராண்டுமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைம் ஃபஸ்ட்டு அமேசானில் வந்தாங்க. அமேசான் ஹேஸ் த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி. வேர் ஹவுஸாக இருக்கட்டும், டெலிவரி பர்சனாக இருக்கட்டும், அந்த ஹோல் சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க. தே லான்ச் இட் இன் அமேசான். ஒரு ஸ்கேல் வந்ததுக்கப்புறம் தே லான்ச் தேர் ஓன் D2C சைட். அது மாதிரி தான் போனாங்க. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு குயிக் காமர்ஸில் போன வரைக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த 10 minutes டெலிவரி ஒரு இண்டிவிஜுவலாலேயோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியாலேயோ பண்ண முடியாது. அந்த மேஜர் அந்த மோனோபோலி 2 பேரால் தான் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது அவங்கள்ட்ட போகிறது தான் அடுத்த ஸ்கேல். பட் ஆனால் என்ன இப்போ குயிக் காமர்ஸ் சேஞ்ச் என்ன ஆக போகுதுன்னா, வாட் ஐ ஃபீல் இஸ் சூப்பர் மார்க்கெட்ஸை தான் இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும், சவாலாக இருக்கும். எல்லாம் வந்து இது மாதிரி குயிக் காமர்ஸ் வரதுனால சின்ன சின்ன கடையெல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. பட் இந்த சின்ன இந்த கிரானா ஸ்டோர்ஸ், இந்த கடை வந்து காக்ரோச் மாதிரி, நீங்கள் நியூக்ளியர் பாம்பு போட்டால் கூட இருக்கும். என்னதான் ஆனாலும், ஏன்னா அந்த சின்ன அது வந்து பெரிய அடாப்ட் அட் த சேம் டைம் அந்த ஸ்கேலு. இப்போ அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கீழே அந்த கடை இருக்குன்னா அங்கே தான் வாங்குவாங்க. ஏன்னா அந்த சின்ன ஐட்டம் தான். இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா ப்ரோ, ஒன்று ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் பார்ட் இஸ் ரெண்ட் இஸ் ஆப்வியஸ்லி 10 to 15% இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இயர் ஆன் இயர். நீங்கள் FMCG ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்ஜின் இஸ் 3 to 5%. 3 to 5%ன்னும் போது நார்மல் FMCG ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன தான் க்ரோ ஆனாலும் அந்த ரெண்ட் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் போகும்போது அதுக்குள்ளே இருக்க எம்ப்ளாயிஸ் சேலரியாக இருக்கட்டும், அது வந்து
இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஒரு பெரிய ப்ராடக்ட் ப்ரைஸ் பெரிய ஷேர் அதுக்கு போயிடும். உங்களுக்கு ப்ராடக்ட் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்கட்டும், இல்லை ஜுவல்லரி ஷோரூம்னா அந்த மார்ஜின் இஸ் வெரி ஹை. 100%, 150%ன்னு இருக்கும்போது அவங்க இயர் ஆன் இயர் 10 to 15% ரெண்டல் இன்க்ரீஸ் வந்து பெரிய இதுவாக இருக்காது. பட் இதில் வந்துட்டு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இதனால் என்னன்னா எல்லாமே குயிக் காமர்ஸ் பூம் வந்து அந்தளவு ஸ்பீடாகுன்றதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று குயிக் காமர்ஸ் சொல்லவே தேவையில்ல. டென்சிட்டி வந்து இந்தியா மாதிரி அந்த ஒரு லொக்கேஷனில் டென்சிட்டி பாப்புலேஷன் இல்லை. அதனால் 10 minutes டெலிவரி இஸ் ஆல்சோ ஈஸி. அப்புறம் அவன் குயிக் காமர்ஸோட இன்னொரு தேர்ட் இது என்னென்னா சூப்பர் பவர் என்னென்னா சேலரி எல்லாமே 20,000 அந்த சேலரிக்கு பைக் டெலிவரி பர்சன் கிடைக்கிறாங்க. இது வந்து வேற எங்கேயும் ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் கூட அந்தளவு கன்வீனியன்ஸ் கிடைக்காது. சூப்பர். அண்ட் பேஸ்ட் ஆன் யோர் ரீசன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு ஃபைனல் கொஸ்டின், ஒரு 3 டிப்ஸ் எங்களுடைய ஆடியன்ஸஸ்க்கு, ஒரு 3 சஜஷன்ஸ் ஆர் ஒரு 3 லேர்னிங் கர்வ்ஸ் நீங்கள் பண்ண வேல்யூஸ் ஏதாவது இருந்தால் வாட் யூ லவ் டு சஜஸ்ட்? ஐடியா ஆர் த ப்ராசஸ் இருக்குல்ல ப்ரோ. ஸோ ஒய் வி ஸ்டார்டடுன்னு இருக்குல்ல, த ஒய் தான் ஃபஸ்ட்டு. ஸோ வி ஆர் செல்லிங் த ப்ராடக்ட்ஸ், த ரெவன்யூ, அது எல்லாமே அடுத்த இது. ஸோ ஒய் வி ஸ்டார்டடுன்றது வந்து வி நீட் டு பி வெரி கிளியர். ஏன்னா அது ஸ்கேல் போக போக நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போது எங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி தான் இருக்குது, நாங்கள் அது பண்ணோன்னா அந்த ஸ்கேலில் பண்ணிடலாம். இன்னுமே ஃபினான்ஸ் டீம் வந்துட்டு இட் டசன்ட் மேக் சென்ஸ் கிரோ. யூ ஹேவ் த இன்வென்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக பண்ணுறதுனால என்ன ஆக போகுது? ஆப்வியஸாக 1 month தேவையான அது பண்ணால் தான் உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் எஃபெக்ட் ஆகும், லேபர் எஃபெக்ட் ஆகும், இது எஃபெக்ட் ஆகணும் போது ஆப்வியஸாக புரியுது. பட் இருந்தாலுமே அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இது ஸ்டிக் பண்ணி கொண்டு போகிறது இருக்குல்ல ப்ரோ, அதுவும் ஸ்கேல் போகும்போது அதை கொண்டு போகிறது ஆக்சுவலி ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஒய். செகண்ட் வந்து ப்ரோ ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஸ்டில் ட்ரைங் டு கீப் இட் அப். நான் இப்போ சொல்கிறேன் இந்த டேட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் இது தேர்ட் ஆஃப் த மந்த். பட் இப்போ வரைக்குமே வி ஹாவ் நில் பேலன்ஸ். வி பெய்ட் ஃபார் எவ்ரி ஒன். வெண்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்மால் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும், மைக்ரோ ஃபார்மர்ஸாக எம்ப்ளாயாக இருக்கட்டும், அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அது வந்து ஓகே இவங்களோட டீல் பண்ணால் அந்த பேமெண்ட் வந்துரும்ன்றது வந்து ஒரு பெரிய எட்ஜி எங்களுக்கு கொடுத்துச்சு. எங்களுக்கு ஜட்ஜி கொடுத்து. இது நான் எந்த விஷயத்தில் சொல்கிறேன்னா, இந்த கோவிடப்போ எங்களுக்கு வேற பயங்கர அடி. ஏன்னா இது ஒன்றுமே நகரில் இதுவாக இல்லை. பட் நாங்கள் கோவிடுக்கு முன்னாடி பண்ண இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அப்போதைக்கு மார்க்கெட்டிங்னா வி கான்ட் ஸ்பெண்ட் இன் மெட்டா, வேறு எதுவும் ஆட் பண்ண முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இப்போ இவங்க வந்துட்டு வில் டூ இட் ஃபார் யூ அப்படின் போது கோவிட் அப்போ இன்ஃப்ளூயன்சர் பவரும் இட்ஸ் வாஸ் ஹியூஜ். எல்லாமே யூடியூப் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அத்தனை பேர் ஃப்ரீயாக பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாமே என்னென்னா ஆல்மோஸ்ட் இது வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு வந்து அவங்க சில பேர் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை இப்போ ஸ்கூல் போகிற வரைக்கும் எனக்கு தெரியும். நாமளே ஆல்மோஸ்ட் 2 years இது ப்ரோ. ஸோ அந்த ஜேர்னி இருக்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன ரீசன்னா அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வி ஆர் வெரி பர்டிகுலர். அதுதான் ப்ரோ. சூப்பர். அண்ட் தேர்ட் திங் இட்ஸ் நாட் இன் அ ப்ரையாரிட்டி பட் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், த கஸ்டமர் அப்சஷன் இருக்குல்ல, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ இதிலே ஒரு 3 பார்ட் போய்க்கலாம். பீப்புள் லைக்கிங் யுவர் ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் வாங்கினேன் ப்ரோ, ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குன்றது. இன்னொன்று வந்து பீப்புள் லவ்விங் யுவர் ப்ராடக்ட், நான் ப்ராடக்ட் வாங்கினேன், ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் அப்படின்றது. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ராடக்ட் அப்சஷன் இருக்குல்ல, வாங்கி இப்போ நாங்கள் ரேண்டமாக கஸ்டமர்ஸ் கால் பண்ணி யார் சொன்னா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு அமுச்சு வச்சாங்க, இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா பேசும்போது சொன்னாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இல்லை நான் வேறு யாரோ ஒருத்தங்க ஸ்டேட்டஸில் பார்த்தேன். அந்த கஸ்டமர் அப்சஷன் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 ஸ்டாரில் ரேட் பண்ணுறான்னா அவன் வந்து 7 ஸ்டாரில் ரேட் பண்ணும். ஸோ அந்தளவு கஸ்டமர் அப்சஷனை நோக்கி தான் பேசிக்லி இட்ஸ் வெரி ஹார்ட் டு அட்டைன் தட். பட் அது நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ அது வரும்போது மேஜிக் ஹேப்பன்ஸ். நாங்கள் பார்த்தோம். ஏன்னா ரேண்டமாக யாரோ ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ராடக்ட் வச்சு போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டா ஸ்டேட்டஸ். இது வந்து தே நோ நீட் டு போயிட்டு ஒரு ரேண்டம் பிராண்ட் எடுத்து போடணுன்ற அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் ஏதோ தெரிஞ்சவங்களோ இல்லை மியூச்சுவல் ஃப்ரெண்டோ இல்லை. அப்படி பண்ணும்போது தட் இஸ் அதுதான் எங்களுக்கு நீங்கள் கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட்டு, கேக்கு எல்லாமே அது பிரேக் பண்ணிடும். அப்புறம் நாம் பண்ணுறதுக்கும் ஒரு மீனிங் இருக்கும் ஆக்சுவலி. சூப்பர் ஃபென்டாஸ்டிக் ப்ரோ, ஃபென்டாஸ்டிக். தேங்க்யூ ஸோ மச் கிரு ப்ரோ. இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்து உங்களுடைய வேல்யூஸ் ரீஷேர் பண்ணியிருக்கீங்க அண்ட் அப்டேட்டட் வேல்யூஸ் நீங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் சேரன் அகாடமி சார்பாக டிவைன் ஃபுட்ஸ் இன்னும் மென்மேலும் வளரணும்னு சொல்லி நாங்கள் வந்து உங்களை மனமார்ந்து வாழ்த்துறோம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ நைஸ் ஆஃப் யூ. வந்து எனக்கு டைம் போனதே தெரியல. தேங்க்யூ. மீட் பண்ணோம் அடிக்கடி. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.